வணக்கம். இனியின் ரேடியோஸ்லேருந்து உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ நிறைய பேர் சரி என்ன நடக்குது என்ன ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. ஸோ முக்கியமான வீடியோஸ் ஆக்சுவலாக முக்கியமான அப்டேட் எதுவுமே இல்லாதனால நான் வீடியோ போடாமல் இருக்கேன். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இது நிறைய கவனிச்சவங்க கண்டிப்பாக கவனிச்சிருக்கலாம். ஏன்னா இதில் இந்த சேனலில் அதர் வீடியோ நிறைய நான் போஸ்ட் பண்ணலை. எதுக்காக போஸ்ட் பண்ணேன்னா டிஸ்காகவே இந்த சேனலில் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன். அப்புறம் சின்ன சின்ன வீடியோஸில் ஒரு சில வீடியோ மட்டும் ஆரம்பத்தில் அப்லோட் பண்ண அப்போ விட்டுட்டேன். இடையில பார்த்தீங்கன்னா டிஸ்க் நியூஸ் மட்டும்தான் அப்புறம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதர் நியூஸ்க்கு போட வேணான்னு சொல்லிட்டு வேறு எந்த நியூஸுமே நான் கொடுக்கல. ஒன்லி டிஸ்க் நியூஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இதுக்கடையில் அதர் கம்பெனிஸ் பற்றியும் கேட்டேன். நிறைய அதுக்கு சப்போர்ட் இல்லாதனால சார் அதர் கம்பெனி பற்றி நான் ரிசர்ச் பண்ணாமல் ஹெச்பின்னு மட்டும் லாஸ்ட் ஒன்று போட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் நான் விட்டுட்டேன். ஸோ பெருசாக அதுக்கு சப்போர்ட் இல்லை தான் விட்டுட்டேன். இப்போ நம்ம டிஸ்க் நியூஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலாக நானும் இந்த கம்பெனி களப்பணியாளர் இருந்தனால எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஃபைனான்ஸ் லெவலில் எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. வேலையின்மை இல்லாமல் கொஞ்சம் டைட் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எனக்கு ரெகுலராக எனக்கு வீடியோ வேணும். அந்த சேனல் ஆக்டிவேட்டாக இருக்குதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக இது கரண்ட்டில் இருக்கா கரண்ட்டில் இல்லையான்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கும் ஃபைனான்ஸ் லெவலில் கொஞ்சம் வருமானம் வேணுன்றதுக்காக நிறைய தொழில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்மளால் இந்த கம்பெனி பிரச்சனைக்காக வெளியே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இனி இந்த சேனலில் சின்ன சின்ன அதாவது அடிஷ்னலாக ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ் டிஸ்க்கு தவிர்த்து சில வீடியோவும் வரும். முக்கியமாக டிஸ்க் நியூஸு நிறைய அப்டேஷன் வர நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். இதில் எப்படி எங்களுக்கு மற்ற இந்த டிஸ்க் நியூஸ்க்காக எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடிஷ்னல் சில வீடியோவும் நான் போடுறேன். எனக்கு அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் ஆதரவை நான் கண்டிப்பாக வேணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நியூஸ் ஒன்றும் கிடையாது. இதில் இந்த அப்டேஷன் ஒன்று சொல்லிடுற ஒரு விஷயம் நான் பார்த்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா 12/9/2023 அன்னைக்கு தான் கேஸு கடைசியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த கேஸுமே வரல. அதான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்ப்பீங்க. க்ரீன் கலருக்கு பாருங்கள். 12/9/2023 அன்றைக்கி தான் நியூஸே வந்திருக்கு. ஸோ இதே கேஸே போயிருக்கு. அதுக்கப்புறம் கேஸே போகலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்கள். இது கொஞ்சம் சைஸ் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஸ்கெட்சு சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க. குறைக்க முடியல. சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 9/5/2024 ஒரு கேஸ் ஹியரிங் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் ஹியரிங் வந்துச்சு. அது 18ஆம் தேதி, இந்த மாதம் நடக்கிற மாதம் 18ஆம் தேதி ஹியரிங் வர மாதிரி வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதுமாரி கம்ப்யூட்டர் ஜென்ரேட் கூட அங்கேயே போட்டிருக்காங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் ஜென்ரேட்னு போட்டிருப்பாங்க. இது கம்ப்யூட்டர் ஜென்ரேட் டேட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே லிஸ்ட் ஆகுங்க உட்காரும். பட் இந்த டேட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸு இருக்கிற பெட்டிஷனரோ இல்லை ரெஸ்பாண்டோ தான் அவங்க இது வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு கேஸ் வேணும்னு சொன்னாங்க. அந்த டேட்டை வெரிஃபை பண்ணாங்கன்னா அந்த டேட்டில் வரும். ஸோ அது யாரும் வெரிஃபை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வெரிஃபை இந்த டேட் மட்டும் வெரிஃபை பண்ணி சொல்லி கேட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த டேட்டு அநேகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கும். நம்ம சொல்லிவிட்டு நடக்காமல் போனாலும் கஷ்டமாக போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனால் இது ஒரு நியூஸில் இருக்குது. சரி, அதனால் 9/5 ஒரு ஏதாவது நியூஸ் வருமா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அப்டேஷன் அதாவது அங்கே கேஸ் வரலன்னா அடுத்த டேட் ஏதாவது கிடைக்குமான்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தபடி பார்த்துட்டு என்ன நியூஸ் வேறு என்ன இதில் அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருந்துக்குங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணி மேலே எல்லாம் தள்ளிக்கிறேன். தள்ளிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவர் 10வது ரெஸ்பாண்டட் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள். இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கேஸில் இந்த உண்மைத்தன்மை என்றதை
தலைமைச் செயலகத்தில் விசாரிச்சுட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்க சொன்னாங்க. அவர் ஆக்சுவலாக வந்து அவர் வெளியில் எக்ஸிட் ஆகிட்டார் பொழுது வேறு யாரோ நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் யார் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் எனக்கு சரியாக எனக்கு தெரியல. அதில் தான் ஜோசப் அரிசாண்டல் டெட் ரிட்டையர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஏதோ போஸ்டிங் போயிட்டுருக்காரு. அது இந்த விஷயத்தை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஏதோ மாற்றி போயிருக்காங்க. அதுக்கு பதிலாக வேறு யாரோ போட்ட மாதிரி தகவல் வந்துச்சு. சரியான ஆள் எனக்கு தெரியல. இது ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்ட்ரிகுலேஷன் அப்ளிகேஷன் இந்த டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு சின்ன அப்டேஷன் ஒன்று வந்திருக்கு. இது நெட்டு ஸ்லோவாக இருக்குது. பட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 61-181 62-181-2024 அதாவது இந்த வருஷம் அப்ளிகேஷன் ஒன்று ஒருத்தர் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தா மாயக் கிருஷ்ணசாகர் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இது யாருன்னு கேட்டோன்னா 8th ரெஸ்பாண்டோட லாயர். இவர் யாருடைய லாயர்னு பார்த்தோன்னா கமிட்டியோட லாயர். ஆக்சுவலாக ஒரு கமிட்டியோட லாயரு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார் வெக்கேஷன் இன்ட்ரீம் ஆர்டர்னு ஒன்று கேட்டிருக்காரு. ஏதோ இடைக்கால ஆர்டர் இது கேட்டிருப்பார் போல் இருக்குது. இதை நான் விசாரித்தேன். ஆக்சுவலாக இது என்ன அதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக விசாரித்தேன். இது கமிட்டி சைடில் ஏதோ ஒரு ஆர்டர் இடைக்கால ஆர்டர் இது ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க. அது என்ன ஆர்டர்னு தெளிவாக எனக்கு தெரியல. இன்ட்ரீமான தற்காலிகமான இடைக்கால ஆர்டர்னு அர்த்தம். வெக்கேஷன் சம்மந்தமாக இடைக்கால ஆர்டர் கேட்டுற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. இது என்ன சரி விசாரிச்சு கமிட்டி சைடு ஏதோ ஒரு ஆர்டர் கேட்டதாகவும் அது ரிஜெக்ட் ஆனதாகவும் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. எதுக்கு அவங்க என்ன ஆர்டர் கேட்டாங்கன்றது சரியாக எனக்கு தெரியல. மேபி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நாங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்கலாம். மேபி இல்லைன்னா வேறு ஏதாவது கேட்டாங்களான்றது நமக்கு சரியாக கரெக்டாக நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு விஷயம் அப்டேஷன் நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் கேஸு ஃபைல் ஆகிருக்கு. பட் அதுக்கான அப்டேஷன் வந்து இந்த அப்டேஷன் தான் வந்திருக்கு. இது முழுசாக என்ன பண்ண போகிறாங்கன்றது சரியாக தெரியல. பட் இருந்தாலும் வந்து வந்த நியூஸில் வந்து எப்படியும் வந்து எனக்கு என் உள் மனசில் படுற விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ கேஸ் வந்து அவங்க லிஸ்டிங் வந்தாலும் கூட சம்மர் கழித்து தான் இதுக்கு ஏதாவது சரியான அப்டேஷன் வரும்னு என் மனசுக்கு தோணுது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏப்ரல் மாதம். ஸோ மே வந்து பார்த்திங்கன்னா வந்து மே மாதம் ஹைகோர்ட் ஃபுல்லாக லீவு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் பொறுத்தவரைன்னா ஒரு பாதி நாள் வந்து பாதி மாதம் வச்சுக்கலாம். பாதி மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 15-16 டேட்டில் மேக்ஸிமம் வந்து அங்கே கேஸ் அங்கே நடக்கும். அங்கே கோர்ட்டில் இருக்கும். அங்கே எப்போ லீவ் விடுவான்னு பார்த்தீங்கன்னா வந்து 15க்கு மேலே தான் லீவ் விடுவாங்க. அதேமாரி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜூனில் தான் வந்து ஃபுல் லீவ் இருக்கும். ஜூலையில் தான் அங்கே கோர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ புரியுதுங்களா? இப்போ ஜூலையில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜூலையிலே கேஸு கொண்டு வருவாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வேணால் எதிர்பார்க்கலாம். சரி, அது வேணால் அது வருதான்னு பார்க்கலாம். இல்லை ஒரு வேளை அவங்க சொன்ன டேட்லேயே 9/5 கூட ஒரு வேளை அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரமாக பண்ணி கொடுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க சில லீடர்ஸ்லாம். ஸோ அது மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு வேளை அந்த கேஸை கூட ஒரு வேளை அப்டேட் பண்ணிட்டாங்களாம் கூட ஒரு மேபி ஏதாவது ரிசல்ட்டும் கிடைக்கலாம். எது நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஸோ சரியான நிலவரம் சரியான அப்டேஷன் இல்லாதனால புரிதல் இல்லாதனால நான் வீடியோ கண்டென்ட்டும் எந்த விஷயமே போடாமல் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக நாங்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சின்ன சின்ன அப்டேட் மட்டும் உள்ளே வந்துட்டுருக்கு. நம்ம சொல்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கணும். சும்மா கட்டியுமே உங்களுக்கு வந்து ஏதாவது நியூஸ் கொடுத்து உங்களை வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து பரவாயில்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. பட் ஆனால் அந்த நியூஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு மனசு கஷ்டப்படுங்க வந்து, சரிங்களா? ஆனால் சரியான விஷயமா இருந்தால் சரியாக சொன்னார், கரெக்டாக இருந்த விஷயமா அது உங்கள் மனசுக்கு ஓகே ஆகும். ஸோ அதனால் வீடியோ போடாமல் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி நியூஸ் வந்து இன்னும் சின்ன அப்டேட்லாம் வருது. நான் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு சின்ன விஷயந்தான். இந்த வீடியோஸில் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 811 பேர் உள்ள சப்ஸ்கிரைபராக உள்ளே இருக்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் உள்ள எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஃபைனான்ஷியல் லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால நான் அடிஷ்னல் வீடியோவும் போடுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் தவறாக என்ன வேணால் டிஸ்க் நியூஸ் மட்டும் போட போகிறேன்னு சொல்லிட்டு மற்ற நியூஸும் போடுறான்னு சொல்லிட்டு தவறாக என்ன வேணால். எனக்கு முக்கியமான அப்டேஷன் வந்து டிஸ்க்கு மட்டும்தான். ஸோ எனக்கு சில விஷயங்கள் வேணும். சேனலும் கொஞ்சம் டெலீட் ஆகக்கூடாது. ஒரு கண்டென்ட் அப்பப்போ நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தா சேனல் எப்போயுமே வந்து ஆக்டிவேட் இருப்பாங்க. சரி, சப்போஸ் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சேனலில் வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனாலையும்
யோசிச்சு பார்த்தேன். சில பேர் இப்படி சொல்றாங்க, டெர்மினேட் ஆயிடும்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ, அதனாலேயே நான் என்ன பண்றேன், சின்ன சின்ன வீடியோஸு அதர் வீடியோஸ் நான் சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ, அந்த வீடியோஸ்க்கும் எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அ மத்த வீடியோ என்ன அப்டேஷன் பத்தி நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இதில ரொம்ப நாள் லென்த்தா நான் பேசிட்டு இருக்கேன். இதோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோவ கன்டினியூவா வாட்ச் பண்ற எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சரியான அப்டேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் குடுக்குறேன். பயப்பட வேணாம். இப்பயே சொல்றேன், பயப்பட வேணாம். நம்ம பேமெண்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. எங்கேயும் நம்மளுக்கு லாஸ் ஆகல. என்ன ஒண்ணு, சரியான டைமுக்கு வரல. ஸோ, அதனால எல்லாருக்கும் ஒரு பயமும், கோவமும் இருக்கும். சில பேர் கோவம் இருக்கும். சில பேர் நெறைய பயம் இருக்கும். வராது போயிடுமோன்னு ஒரு பயமும் இருக்கும். ஸோ, அது மாரி விட்டுற மாட்டாங்க. ஸோ, அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க. நானு அடுத்த கன்டென்ட்ல வேற மாதிரியான கன்டென்ட்ல நான் உங்கள சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். இனியன் டியூஸ் தேங்க் யூ. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.